மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட திரு டானா சோக் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். இவங்க போய் கை வைக்காத வாய் வைக்காத இடமே இல்லை. இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சதுனாலதான் ஏன்னா மானத்தை வாங்காதீங்களா, தனக்குத்தானே விசில் அடிச்சுக்கிட்டு டிவிக்கேன்னு கத்திட்டு போறது இவனுக்கு ஜாலியா இருக்கு. என்ன நீ ஆட்சிக்கு வந்தா கிழிச்சிருவ? நீ தனிப்பட்ட வாழ்க்கையில உன்னுடைய தொழில நீ நல்லவனா இல்லாதவன் அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் நல்லவனா இருப்பியா? அழுத்தம் இருக்கலாம் அப்படின்னா ஏதோ சொல்ல போறேன்னு பார்த்தா மக்களுக்கு இருக்குன்னு இருப்பீங்க. நீ இவ்வளவு பயப்படுற, நீ கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் இருக்கும், இவ்வளவு அடிமையா இருக்கு. நீ அழுத்தமே வேணாம் எப்படின்னாலே பயப்படுவேன்னு தெரியுது. நீ தானே இப்படி நின்ன. உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஊழல் அரசு ஒன்று இருக்குன்னா அது வந்து மோடி அரசு, பிஜேபி அரசு தான். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. கட்சி ஆரம்பிக்கும் போது தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ கல நிலவரத்தை பார்க்கும்போது தாவேகா வெர்சஸ் அதிமுக அப்படின்னு மாறி இருக்கா? இல்லை, ஏன் ஒரு நாள் அவர் பேசினோன்னு இப்போ ஒன்றும் இல்லைங்க. விஜய்க்கு வந்து டெல்லியில் வச்சு மிரட்டினோன்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்து அனுப்பியிருக்க அவருடைய டெல்லி இது ஹெட் ஆஃபீஸு. என்னென்னா ஏடிஎம்கே கூட நீ கூட்டணி போகிறதில்ல, தனியாக தான் நிற்க போகிறேன்னு சொன்ன உடனே நேற்று வந்து ஏடிஎம்கேவை பற்றி பேசியிருக்கிறாரு. நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே நீ பேசலை, ஏன் பேசலைன்னு நம்ம தான் கேட்டிருந்தோம், திமுக சைடில் கேட்டிருந்தோம். களத்தில் இல்லைன்னாங்க. ஆதவர்ஜனா என்கிற அந்த ஒரு மாபெரும் அறிவாளி என்ன சொன்னார், ஏடிஎம்கேல தொண்டர்களே இல்லை, எல்லாம் எங்கள் பக்கம் வந்துட்டாங்கன்னாரு. இது மாதிரி தான் பேசிகிட்டே இருந்தாங்க, நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு. நேற்று பேசுவது என்னென்னா அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடு பாருங்கள், கரூர் விஷயத்தில் தாவேகா ரசிகர்களை விட விஜய்க்கு ஆதரவாக பேசினது எடப்பாடி. வெட்கமே இல்லாமல் எடப்பாடி பல்ல கட்டினாரு. அதுவும் போக உங்ககிட்ட எல்லாம் சொன்னார், பெரிய கட்சி ஒன்று கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு, 38 பல்லு தெரிகிறது மாதிரி சிரிச்சாரு. இதெல்லாம் பண்ணாரு. ஒரு ஆளை வச்சு தாவேகா கொடியை வச்சு ரசிகர்கள்லாம் தயாராகிட்டாங்க, கூட்டணி வந்துருச்சுன்னாரு. இப்போ இந்த 2 தரப்புக்குமே ஒரே முதலாளிகிட்ட இருந்து தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வந்துருச்சுங்கன்னா, உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சு நாங்கள் இந்த எலெக்ஷன் கேம் விளையாட போகிறது இல்லைடா, தனியாக தாண்டா விளையாட போகிறீங்க, அதனால் அடிச்சுக்கங்கடா, அப்போ தான் மக்கள் நம்புவாங்கன்றதுனால ஏடிஎம்கேவோட அஃபிஷியல் ஐடி விங்லேருந்து எவ்வளவு தரக்குறைவாக விஜயை திட்டி வந்திருக்கு பாருங்க. நார்சிசிஸ்ட்னு வந்திருக்குது, மாஸ்டருக்கு எடப்பாடிகிட்ட கையை கட்டி நிற்கலையான்னு வந்திருக்குது, ஜெயலலிதாட்ட கையை கட்டி நின்னேன்றாங்க. அப்புறம் இப்போதான் தெரியுதா கரூர் விஷயம் நடந்தப்போ தெரியலையா, நார்சிசிஸ்ட்னு லைட்டாக ஆஃப் பண்ணி விளையாண்டப்பே தெரியலையா, எல்லாரும் அப்பயே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போதான் தெரிஞ்சுக்குதுன்னா ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குது, நம்ம தனித்தனியாக தான் நிற்க போகிறோன்றதுனால இப்போ பேசுகிறாங்க. இதை வந்து ஒரு சீரியஸாக பேசக்கூடிய விஷயமா நான் பார்க்கல. இல்லை, ஒரே கட்சிக்குள்ள அடிச்சுக்கிற உட்கட்சி போர் மாதிரி பார்த்துக்கலாம். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி எல்லாமே கட்சிகளுக்குள்ள ஒரு சண்டைங்கிறத தாண்டி ஒரு போட்டி வருது அப்படின்னா அது வந்து கருத்தியல் ரீதியா இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதிமுக ஐடிவிங் போட்டு அந்த போஸ்டரை வச்சு நம்ம பேசலாம். அது வந்து ஏஐ தொழில்நுட்பம் யூஸ் பண்ணி ரொம்ப கீழ்த்தரமா இறங்கி அவங்க வந்து ஒரு கருத்துக்களை பதிவிடுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இப்ப இருக்கிற ஏடிஎம்கே வந்து பிஜேபி தானே. நீங்க பிஜேபியோட ஒரிசா எலெக்ஷன் ப்ரமோஷனை பாருங்களேன், தமிழர்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தி. நீங்க எப்பயுமே அப்படிதான். நீங்க வந்து ஏடிஎம்கே ஏதோ ஒரு அழுத்தத்தினால பிஜேபி கூட இருக்குன்னு நம்மள சில பேர் நினைச்சாலும் மன ரீதியாகவே உணர்வு ரீதியாகவே ஒன்றிட்டாங்க. இப்போ வந்து பிஜேபி வேற ஏடிஎம்கே வேற இல்லைங்கிறதுனால தான் பிஜேபி இசத்தை அப்படியே ஏடிஎம்கே எலெக்ஷன்லையும் ஃபாலோ பண்ணுது. நீங்க எனக்கும் விஜய் பிடிக்காது, தாவேகா பிடிக்காது, ஆனா அந்த இதை பார்த்தா காலில் விழுகிற மாதிரி ஏஐ பண்றாங்க. இதெல்லாம் யாரு பண்ணுவா? பொறுக்கிகள் பண்ணுவாங்க. நீங்க ஆன்லைன்ல ஏதாவது ஒன்று பேசுனீங்கன்னா உங்களை பத்தி தரக்குறைவா ஆபாச வீடியோலாம் சேர்த்து இந்த மாதிரிலாம் இது பண்ணி வெளியிடுற மாதிரி ஒரு கட்சி இத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி ஏஐ வீடியோ போடுதுன்னா எவ்வளவு தரக்குறைவான ஒரு நிலைமைக்கு தமிழக அரசியலை இந்த பிஜேபி அதிமுக வந்து கொண்டு வந்திருக்கிறாங்கன்றதுதான் நம்ம அதுக்கு ஒரு உதாரணமாக தான் இது இருக்கிறது. இதை நான் வந்து புதுசாகவும் பார்க்கல. இது வந்து ஒடிசாலையும் காஷ்மீர்லையும் எங்கெல்லாம் தேர்தல் நடக்குதோ அங்கெல்லாம் பாஜக என்ன பண்ணுச்சோ அதனுடைய நீட்சியாகத்தான் தமிழகத்துல வந்து அந்த மாதிரி இதான் ஃபர்ஸ்ட். அதான் அந்த படத்துல வர மாதிரி இதுக்கு முன்னாடி பல தடவை நடந்திருக்கு.
ஆனா இங்க இதான் ஃபர்ஸ்ட். அது மாதிரி ஏடிஎம்கே வந்து பிஜேபியினுடைய ஒரு அணியா மாறினதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் நான் இல்ல ஆனா பார்க்கிறேன். எடப்பாடியோட போட்டோவுமே அந்த மாதிரி நம்ம வந்து ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி ஒரு வீடியோ வந்து செஞ்சிருந்தாங்க. எடப்பாடி கால்ல விழ மாதிரி. அப்ப அதை யார் பண்ணிருந்தாங்க? இல்ல எடப்பாடி காலில் விழுகிறதுக்கு ஏன் ஏஐ பண்ணணும்? ம். இப்போ எஸ்ஏ சந்திரசேகர் காலில் விழுகிறதுக்கு ஏஐ பண்ணணும். எடப்பாடி காலில் விழுகிற மாதிரி நீங்க போடுங்க, எடப்பாடி ஃபாலிங் இன் ஃபீட்னு கூகுளில் போடுங்க, ஒரிஜினல் இமேஜ் வருமா ஏஐ இமேஜ் வருமா? அப்புறம் என்ன அதை என்ன ஏஐ பண்றது? நீங்க வந்து பிரபுதேவா டான்ஸ் ஆடுற மாதிரி ஏஐ பண்ணுமா? தேவையில்லை. அப்புறம் என்ன, அப்புறம் என்ன இது என்ன ஏஐங்கிறீங்க? அது நேச்சுரல் வீடியோ தானே. ஓகே. 23ஆம் தேதி வந்து எங்க கூட்டணிக்குள்ள எல்லாருமே வந்து இணைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்லிட்டு இருந்தாரு. ஆரம்பத்துல இருந்தே அங்க இருந்து வராங்க இங்க இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து 25ஆம் தேதி நாங்க வந்து தனித்து போட்டி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதோட காரணம் என்னன்னு பாக்குறீங்க? செங்கோட்டையன் வந்து ரொம்ப பாவமா இருந்துச்சு எனக்கு. முந்தானத்து ஏதோ ஒரு அவங்க கூட்டத்திலே பேசியிருக்கிறாரு. என்னன்னா, தம்பி வயசானவங்க தூங்குறவங்க காதுல போய் விசிலடிக்காதீங்கப்பா, வர்ற ஓட்டும் உழுகாது. நீங்க எவ்வளவு பெரிய நீங்க இப்ப இதை நீங்க வந்து உங்க வீட்டுல யார்கிட்ட சொல்லுவீங்க? குழந்தைங்க ஓடிட்டு ஆமா. இருக்குங்க, 2 வயசு குழந்தைங்க, ஏன்பா அந்த பக்கம் தாத்தா தூங்குறாருப்பா அந்த ரூம்ல போகாத. டிஸ்டர்ப் பண்ணாதப்பா. இப்ப ஒரு கட்சி தொண்டர்கள்ட்ட இதை சொல்ல வேண்டிய நிலைமையில செங்கோட்டையன் இருக்கும்போது கூட்டணிலாம் உன்னை நம்பி யாரு வருவாங்க? நீங்க நீங்க அதான் இவங்களோட இதே பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை நம்பி வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்கணும் இல்லையான்ல இருந்து நாங்க தனித்து எந்த நட்பு சக்தி இல்லைனாலும் தனித்து நிற்போம். இப்பதான் இவங்களோட ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சிருக்கு. இவங்க யாரு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா விஜய் உணர்றாரு. நீங்க விஜயோட இந்த லேட்டஸ்ட் அந்த ஸ்பீச் எனப்படுகிற அந்த இது இருக்குல்ல, அதுல நிறைய தான் உணர்ந்திருப்பதை தானாவே அதுல வந்து வெளிப்படுத்துறாரு. ஒண்ணு என்னன்னா, நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு உள்ள அடிச்சுக்கிட்டு நாடுறாங்கன்றது அவருக்கு தெரியுது. ரெண்டாவது, ஏன் மேல மட்டும் மக்களுக்கு நம்பிக்கை இருந்தா பத்தாது, உங்க மேலேயும் இருக்கணும்னு இந்த டிவிகே ரசிகர்கள் இருக்காங்கல்ல, இவங்க எங்கெல்லாம் போய் டார்ச்சர் பண்றாங்க, எங்கெல்லாம் போய் விசில் அடிக்கிறாங்க. மங்காத்தா தியேட்டர்ல போய் டிவிகேன்னு கொடியை கட்டி தர்மடி வாங்கியிருக்காங்க. விஜய் ஆண்டனி கான்சர்ட்ல போய் டிவிகேன்னு கத்தி அவ்வளோ அதாவது பொதுமக்கள் இவங்க போய் இரிட்டேட் பண்ணாத ஒரு குரூப்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது. லுங்கி பாய்ஸ்னு காமெடி வீடியோ போட்டுட்டு இருப்பாரு ஒருத்தர், அவரை போய் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு துரோகம் பண்ணிட்டேங்கிறாங்க. பராசக்தியில துணை நடிகை ஒரு லேடி, பெங்காலி ஆக்ட்ரஸ் அதுல வராங்கல்ல, அவங்களோட வால்ல போய் திட்டிருக்காங்க. இவங்க போய் கை வைக்காத வாய் வைக்காத இடமே இல்லை. இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சதுனாலதான், ஏன்டா மானத்தை வாங்காதீங்கடா, நான் ஏதோ வச்சு ஒப்பேத்திட்டு இருக்கேன், மானத்தை வாங்காதீங்கடான்னு சொல்றாரு. இது எல்லாமே நீங்க வந்து பிட்வீன் த லைன்ஸ் அந்த பேச்சிலே இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் நம்மளை எவனுமே மதிக்கல, நம்ம தனியா நிக்கணும் அப்படிங்கிறது. ஒரு சின்ன கட்சி கூட வரல பாருங்க. நீங்க பேர் தெரியாத கட்சிகள் கூட வருவாங்க. நீங்க நிறைய கட்சி இருக்கும், கட்சி கூட யாருமே வரல. அந்த டாஸ்மாக்கு ஒரு கட்சி வருமே, என்னது குடிப்போர்னால சங்க, அந்த கட்சி கூட வரல. இவங்க வந்து மதுவை ஒழிப்போம்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால வரல போல. அதான் இது எல்லாமே வந்து இவர்களை எந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படிங்கறதோடைய வெளிப்பாடா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்களோட செயல்பாடுகள், செங்கோட்டையனுமே வந்து மேடையில ஏறி அந்த செயல்பாடுகளை தான் வெளிப்படுத்தியிருந்தாங்க, விஜயுமே அந்த செயல்பாடுகளை தான் வெளிப்படுத்தியிருந்தாங்க. இருந்தாலுமே அதை வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியலையே. இந்த கூட்டம் அப்படியே வளர்ந்த கூட்டம் தானே. நீங்க ஒன்னும் இல்லை, இந்த தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு மட்டும்ன்றது இதுக்கு அப்படியே பொருந்தும். நீ வந்து ரோஹிணி தேட்டரை உடைச்சாங்கல்ல ஒரு ட்ரெய்லர் பார்த்தப்ப, நீ கண்டிச்சியா? நீ என்னைக்காவது கண்டிச்சிருக்கியா உன்னோட ரசிகர்களை? காரைக்குடியில நான் காலேஜ்ல படிச்சப்ப கத்திக்குத்து நடந்துச்சு, அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும். நீ வந்து கண்டிச்சிருக்கியா? இல்ல, அது வந்து இதுக்கு முன்னாடியே வந்து கமல் ரஜினிக்கு நடந்தது கண்டிச்சிருப்பாங்க. அவங்க எப்பயுமே காலங்காலமாக கமல் ரஜினி சரி எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து கண்டிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு ரசிகர் கூட்டத்தை இதற்கெனவே பிரீடு பண்ணப்பட்டவங்க அவங்க. நீங்க அதுவும் அந்த ஆன்லைன் மாஃபியா இருக்குல்ல, வெர்ச்சுவல் வாரியர்ஸ்னு தூண்டி விடுறது, இதற்கு பின்னாடி அவர்களுடைய அந்த ரூட் மாஃபியா இருக்கிறது. இது எல்லாமே தொடர்ச்சியாக யாராவது பேசினா, யாராவது எதிர்த்து பேசினா அவங்க மேல கட்டற்ற ஒரு ஆபாசத்தை கட்டவிழ்த்து விடுறது, அசிங்கமா பேசுறது. நீங்க அவங்களோட ஸ்பேஸ் ஆடியோ எல்லாம் எடுத்து பாருங்க, என்னென்னவோ பேசிட்டு இருப்பாங்க, பைத்தியம் மாதிரி என்னென்னவோ திட்டுவாங்க. அவர்களுடைய உலகமே வேற மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேட்ல இருக்கும்போது இவங்களால ஆபத்து நமக்கு மட்டும் இல்ல, விஜய்க்குமே ஆபத்து தான். இது வந்து விஜயும் வந்து உணர்வார் ஒரு நாள். கண்டிப்பாக இவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. நீங்க எப்படி கட்டுப்படுத்துவீங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது. இவனை ஏறாதனா ஏறாம இருக்க மாட்டான், சீட்டை உடைக்காதனா உடைக்காம இருக்க மாட்டேன். இன்னைக்கு இவனுக்கு வந்து கட்சிக்கும் படத்துக்கும் வித்தியாசம் தெரியல. ஒருத்தன் கத்திக்கிட்டே போறான், எலெக்ஷனும் எங்களோட தான், கலெக்ஷனும் எங்களோட தான் கத்துறான். இவங்க கட்சியும் இதுவும் வித்தியாசம் தெரியல. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அந்த வார்த்தை வந்து மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை கூட இல்லை. விஜய் ரசிகர்களை பொறுத்தவரை
இந்த பாலிடிக்ஸுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் மாஸ்டர்பேஷன் மாதிரி அவர்களுக்கு இருக்கிறது. அவங்க வந்து மக்களை அரவணைக்கணும், மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி நம்ம வந்து ஓட்டு வாங்கணுன்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. இது அவர்களுக்கு ஒரு இதை தருது, ஹையை தருது. சி எவ்ரி இண்டிவிஜுவல் ஃபீல்ஸ் அ ஹை தட் விஜய் ஹாஸ் இந்த ஒரு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்ற. அதனால தான் இவன் தனக்கு தானே விசில் அடிச்சுக்கிட்டு டிவிக்கேன்னு கத்திட்டு போறது இவனுக்கு ஜாலியா இருக்கே தவிர, பாலிடிக்ஸ் என்பது எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு விஷயம்ன்ற மென்டாலிட்டிக்கே அவன் வந்து வரல. ஸோ இவ்வளவு பண்படாம ஒரு சராசரி ஒரு பொலிட்டிக்கல் மனிதனை விடவும் தாழ்வான ஒரு இடத்துல இந்த மக்களை வச்சு இவங்களை வச்சுக்கிட்டு நீ அவங்களை வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு தூண்டி விடுறது. நேத்து வந்து உங்களை பார்த்தால் மிலிட்ரி மாதிரி இருக்குன்னு பேசுறாங்களா அவங்கள பார்த்து. மிலிட்ரிக்காரன் பார்த்தா AK-47 வச்சு வாயிலே சுடுவாங்க. நீங்க இவங்களை பார்த்து வந்து மிலிட்ரி மாதிரி இருக்கா? ராணுவ கட்டுப்பாடுன்னு நம்ம சொல்லுவோம். விஜய் ஏத்தி விடுறாரு இவங்கள. அப்ப இவங்களை வச்சு நீங்க என்னங்க பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். அது இவர்களையே திரும்பி இந்த ஜாம்பி கூட்டம் இருக்குல்ல, அது மாதிரிதான் இந்த கூட்டமே தவிர இவர்களை நீங்க கட்டுப்படுத்தவே முடியாது. இல்ல இவர்களை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்ல. இந்த கூட்டம் தானே விஜய் பின்னாடி போகுது. அது ஓட்டு விஜய்க்கு இருக்கும், பலம்ல. ஓட்டு எல்லாத்துக்கும் இருக்கும். நார்த் இந்தியால சங்கிகளுக்கு இருக்குல்ல ஓட்டு, நீங்க என்ன பண்ணுவீங்க? இவன் சங்கி அதனால ஓட்டு. அதனாலதானே நார்த் இந்தியால பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த அளவு இங்க இல்ல. இப்ப அதே ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, அந்த அளவு நம்ம தமிழ்நாட்டுல நோய் இருக்கு. என்னடா இவ்வளவு இருக்கான்னு நீங்களும் நானும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்னைக்கு அந்த வகையில விஜய்க்கு நம்ம நன்றி தான் சொல்லணும். நீங்க இந்த தம்பி நீ கட்சி ஆரம்பிக்கலன்னா இப்படி ஒரு குரூப் எங்க கூடயே வாழ்ந்துட்டு இருக்காங்க, எங்க கூடயே உட்காந்து சினிமா பார்த்துருக்காங்க, இத்தனை நாள் எங்க கூடயே அண்ணன் பேசியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இவ்வளவு பண்படாம, இவ்வளவு அரசியல்லாம் என்னன்னே தெரியாம உட்கார்ந்து இருக்கிற ஒரு கூட்டம் வந்து இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கூட்டம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இங்க இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷமாக இருக்குது. எப்படி இங்க வந்து ஒரு சங்கி கூட்டம் இல்லையா? தமிழ்நாட்டுல சங்கி கூட்டம் இல்லையா? திருப்பரங்குன்றத்துல இல்லையா? கூட்டினாங்களா? என்ன பண்ண முடிஞ்சிச்சு? இதே திருப்பரங்குன்றம் நார்த் இந்தியால இருந்தா அவங்களால அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பை கொண்டு வர முடிஞ்சது இல்ல அவங்களால. ஆனா இங்க பண்ண முடியல. இங்க ஒரு அரசு இருக்குல்ல, அந்த அரசை மக்கள் ஆதரிக்கிறாங்கல்ல. அந்த தீர்ப்பை மீறி செயல்படுகிற அரசு இங்க ஒண்ணு இருக்குல்ல, அந்த அரசை ஆதரிக்கிற மக்கள் இருக்காங்களா? யார் ஆதரிக்கிறா? கோயிலுக்கு போறவன் தானே ஆதரிக்கிறான். அதுதான் இங்க இருக்கிற இந்த மண்ணினுடைய தனித்தன்மையா நான் பாக்குறேன். அதே போல சினிமாவுக்கு போயிட்டு சினிமா வேற என்னோட 7 வயசு குழந்தை சொல்லுது, அதுக்கு வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஸ்கூல்ல பேசியிருக்காங்க, எல்லாருக்குமே விஜய் பிடிக்கும். விஜய் வந்து ஆஸ் அன் ஆக்டர் இது சப்போர்ட் ஹிம்பா, பட் பார்ட்டினா எனக்கு இது இல்லப்பான்னு இது சொல்லுது. 7 வயசு குழந்தைக்கு பார்ட்டினா தெரியுது. ஆமா தெரியுது. அதுதான் பொலிட்டிசைஸ் பண்றது. இப்ப சின்ன வயசுல இருந்து இது இந்த கட்சி அது அந்த கட்சி என்கிட்ட கேக்குது இல்ல. இப்ப நான் இருக்கேன், இப்ப இதை வந்து செய்யாம விட்ட வீடுகள்ல விஜய் ஆடுனா ஓட்டு போடலாம். நீ எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போற? நல்லா ஆடுறாரு, அவரே சொல்றாரு மேடையில, நான் 60 உங்களுக்காக உழைச்சு உழைப்புன்றதே ஒரு தன்மை ஆயிடுச்சுன்னா, உழைப்பு தானே தன்மை. உழைப்புன்றது என்ன? எப்பயுமே உழைச்சி தானே வரணும். நீ 60 படத்துல உழைக்கிற மாதிரி நடிச்சாதான் நீ வந்து உழைக்கிறது உன் தன்மை ஆகுமா? முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கிறவரை நம்ம என்ன சொல்றோம்? நான் உங்களுக்காக உழைச்சேன்னா படத்துல நீ வந்து மக்களுக்காக உழைச்சியா? மக்கள்கிட்ட பிளாக் டிக்கெட் தானே வித்துட்டு இருக்கிற நீ. இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகனுக்கு 3000 ரூபாய்க்கு டிக்கெட்டை வாங்கிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. உன்னோட ரசிகர்கள் அவ்வளவு பேர் வீடியோ போட்டிருக்கான், ஐயோ போச்சு காசு போச்சு. காரைக்குடியில மதுரையில எல்லா இடத்துலயும் 3000 ரூபாய்க்கு டிக்கெட்டை வாங்கிட்டு அது காசு ரிட்டர்ன் வரல அவங்களுக்கு. அவங்க எல்லாம் புலம்பி வீடியோ போட்டிருக்காங்க. அது பேர் என்னது? அப்புறம் ஊழல் திருட்டு தானே அது. இல்ல இது வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, அவங்க ஆட்சிக்கு வந்தாதான் நான் வந்து ஊழல ஒழிப்பேன். இது என்னங்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? அந்த ஒரு படத்துல செந்தில் வந்து மலையை தூக்குறேன்னு எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு மலையை தூக்கி முதுகுல வைங்கன்னு நான் எடுத்துட்டு போறேன். அந்த மாதிரி என்ன நீ ஆட்சிக்கு வந்தா கிழிச்சிரு? நீ தனிப்பட்ட வாழ்க்கையில உன்னுடைய தொழில நீ நல்லவனா இல்லாதவன் அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் நல்லவனா இருப்பியா? ஒரு மனிதன் எப்ப நல்லவனா இருப்பான்? அதிகாரம் இல்லாதப்ப நல்லவனா இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அதிகாரம் வந்தாதான் ஒருத்தனை மாத்தும்பாங்க. நீ என்னமோ அதிகாரம் வந்தா நீ என்னமோ நல்லவனா இருப்ப. அதே மாதிரி அந்த பேச்சே ஒரு அபத்தமான ஒரு பேச்சு. இவர்களை போல நான் ஊழல் செய்ய மாட்டேன், இவர்களை போல ஊழல் செய்ய மாட்டேன்னு சொன்னாலே அது எவ்வளவு தப்பு. ஊழல் செய்ய மாட்டேன்னு சொன்னா சரி, அப்ப நீ வந்து வேற மாதிரி செய்வியா? அதாவது தனக்கு பேசவும் தெரியல, என்ன பேசணும்னு தெரியல. அப்ப இப்படி ஒரு தலைவனுக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் தான் கிடைப்பாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாதான் நமக்கு கூட்டம் சேரும்ன்றதுல அவரும் தெளிவா இருக்கிறாரு. அதனால இது ஒரு நல்ல இது ஒரு தமிழ்நாட்டின் ஒரு அசிங்கமாக தான் நான் வந்து இந்த கும்பலையே பார்க்கிறேன். வேற ஒன்றும் எனக்கு சொல்றதுக்கு இல்லை. இல்ல இப்போ ஆண்ட கட்சிகள் எல்லாமே வந்துட்டு பாஜகவுக்கு அடிமையா இருக்கிறாங்க, ஆளும் கட்சிகள் வந்து மறைமுகமா பாஜக கூட கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நான் அதான் நேத்து கூட ஒரு இதில் கேட்டேன், நீ ஏதாவது ஒன்று சொல்லி சப்ஸ்டான்ஷியேட் பண்ண வேணாமா? இப்ப எடப்பாடிய இவர் துணை முதலமைச்சர் சொல்றாரு அமித்ஷாவினுடைய மாபெரும் அடிமைங்கிறாரு. அதுக்கு 1008 எவிடன்ஸ் இருக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ண. நீ காட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்ட ஆட்சியில இருந்தப்ப
டெல்லியில கர்ச்சீஃபை வச்சு மறைச்சிட்டு தான் போற. உன் கட்சிக்காரங்க எல்லாரும் பாஜகவை திட்டினாங்க, ஜெயக்குமார் முதற்கொண்டு எல்லாரும் திட்டினாங்க. ஆனாலும் அதை பத்திலாம் நீ கவலைப்படாம உன்னுடைய சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கு நீ அங்க போய் காலில் விடுகிற. மேடையில எடப்பாடின்ற வார்த்தையே வரல. அதிமுகவினுடைய லோகோ அந்த ரெட்டையில எங்கேயுமே இல்ல. உனக்கு பின்னாடியே தாமரையை தான் பேக்ரவுண்ட்ல வச்சு பேச விடுறாங்க. எதுக்குமே நீ வந்து ஒரு முழு அடிமை. நான் இவ்வளவு சப்ஸ்டான்சியேட் பண்ண முடியும் சும்மா ஞாபகத்துல இருந்து. சரியா? அவரு தானே நீ கூட்டணி ஏதாவது கட்சி ஒண்ணு தலைவரா இருக்கிறாரு. யாரு சொன்னா அத? அது வந்து பிஜேபி அப்படி இங்க சொல்றாங்க. யாரு கூட்டணி கட்சி தலைவருங்கிறாங்க? முதல்வரா அறிவிப்பாங்களா? முதல்வரா அவர் அறிவிச்சாங்களா? தானே முதலமைச்சர் வேட்பாளர். யாரு சொன்னா அப்படி? ம். யாரு சொன்னா? மோடி சொன்னாரா? என்ன திருப்பி திருப்பி அங்க வந்து பேசப்படுது? என்டிஏ கூட்டணி, நீங்க மோடியோட ட்வீட் எடுத்து பாருங்க. என்டிஏ கூட்டணி ஆட்சி வரும் தான் மோடி சொல்றாரு, ஆமா. மேடையிலேயே சொல்றாரு. யாருமே சொல்லல Okay. எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர்னு. அப்ப யாரு அந்த சொல்லி அது வந்து இப்போ ஒரு கூட்டணியில செய்தியா அது மாறி இருக்கு. எது மாதிரி இருக்குது? முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி அது பழனிசாமி. தமிழ்நாட்டினுடைய Okay. ஒரு இது. தமிழ்நாட்டுல காலங்காலமா அதிமுக தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர், ம். திமுகனா திமுக தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர்ன்ற பழக்க தோஷத்துல நீங்கள் நானும் எடப்பாடிக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கோமே தவிர, Okay. எடப்பாடிக்கு தெரியும் தான் முதல்வர் வேட்பாளர் இல்ல. நீங்க நேத்து கூட ஒரு மீம் போட்டுட்டாங்களே, ம். நம்ம எப்படியாவது ஜெயிக்க கூடாது ஏன்டா அப்படின்னு கேட்டா, நம்ம எம்எல்ஏ எல்லாம் வாங்கி பாஜக காரன் சிஎம் ஆயிடுவான்னு எடப்பாடி வருத்தப்படுற மாதிரி. இதுதான் வந்து நிதர்சனம். எடப்பாடி எங்க சிஎம் வேட்பாளர்னு யாரு சொன்னா? நீங்க முதல்ல ரெட்டையிலேயே காட்டலையே. ஏடிஎம்கேன்னு வார்த்தையே வரல. நீங்க ஒரு விஷயம் சொன்னா, அந்த கும்பல்ல உட்கார்ந்துருந்த ஆட்கள்லயே கொஞ்சம் வந்து ஓட்டு இது இருக்கிறது ஏடிஎம்கே. ஆனா ஏடிஎம்கேன்ற வார்த்தையே மோடி வாயில வரல. அதை பத்தி எடப்பாடியும் கவலைப்படல. சோ நான் இவ்வளவு சப்ஸ்டான்சியேட் பண்றேன். ம். டிஎம்கே எங்க விட்டு கொடுத்துச்சுன்னு சொல்லு, ஏதாவது ஒண்ணு சொல்லு. மும்மொழி கொள்கையை நீ இது ஒத்துக்கிட்டாதான் நான் காசு கொடுப்பேன்னு தர்மேந்திர பிரதான் சொன்னாரு. ஒத்துக்கிட்டோமா? ஏதாவது நாங்க ஒத்துக்கிட்டோமா? நீ போய் 2 நாள் டெல்லி போயிட்டு வந்ததுக்கே பிஜேபின்னே சொல்ல மாட்டேன். நீ வந்து சும்மாவே சொல்ல மாட்ட பிஜேபின்ற வார்த்தையே. நல்லா வச்சு அடிச்சுட்டாங்க போல, வாயில வரவே மாட்டேங்குது. ம். அழுத்தம் இருக்கலாம் அப்படின்னா ஏதோ சொல்ல போறேன்னு பார்த்தா மக்களுக்கு இருக்குன்ட்டு போயிட்ட. இப்ப நீ இவ்வளவு பயப்படுற. நீ கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் இருக்கும், இவ்வளவு அடிமையா இருக்கு நீ. நீ போய் மறைமுக கூட்டி இங்க அடிச்சுக்கிட்டு நாடுறாரு ஆளுநர். ஆளுநருக்கு திமுக கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. ஆளுநரை எதிர்த்து நாங்க கோர்ட்ல கேஸ் போட்டு சக்சஸ்ஃபுல்லா தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம், சட்ட போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இன்றைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற முதல்வர்கள், எத்தனையோ முதல்வர்கள், பாஜக எதிர்ப்பு முதல்வர்கள் இருக்கிறாங்க. மம்தா இருக்காங்க, சந்திரசேகர் இருந்தாரு, இங்க கேரளால இருக்கு. ஆனால் யாரை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்தி பாஜகவை தோற்கடித்து இருக்கிறாருன்னு பார்த்தா திமுக மட்டும்தான். இன்னைக்கு இந்திய அளவுல பாஜகவின் பாசிசத்தை ஒரு அரசியல் ரீதியாகவும் சரி, நிர்வாக ரீதியாகவும் சரி, ஸ்ட்ராட்டஜிக்கலா சட்ட ரீதியாக எதிர்த்து கொண்டிருக்கிற, ரிசல்ட்ஸுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு கட்சி திமுக தான். நீ உட்கார்ந்துக்கிட்டு ஒண்ணுமே தெரியாம நியூஸாவது படிக்கிறியா இல்லையா? அவங்க சட்டசபைக்கே வர மாட்டேங்கிறாங்க, வாசிக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு கடுப்பா எங்க மேல இருக்காங்க. பிஜேபி சப்போர்ட் மீடியாலாம் எப்படி பேசுது திமுகவை. நீ என்னமோ உட்கார்ந்துக்கிட்டு மறைமுக கூட்டணி கிறுக்கன் தான் பேசுவான். நான் வந்து மிகைப்படுத்தி சொல்ல, உண்மையிலே 6 அறிவு இருக்க ஒருத்தன் ஒரு கடந்த ஒரு 4-5 வருஷமா நியூஸ் படிச்சிருந்தான் அப்படின்னா இது மாதிரி எவனாவது பேசுவானா? பாஜக இருக்கிறவனே பேச மாட்டான். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வார்த்தை வந்து கொஞ்சம் அதிகமா இல்லையா? கிறுக்கன் அப்படிங்கிற வார்த்தை வந்து கிறுக்கன். ஆமா, கிறுக்கன்றது தப்பு. அந்த வார்த்தை வந்து பொலிட்டிக்கலா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டு தன்னுடைய நிலையை இழப்பவர்கள். அவர்களை வச்சு திட்டக்கூடாதுன்றதுல நான் உறுதியா இருக்கிறேன். அந்த இது சுயநலத்துக்காக தன்னிலையை இழப்பவர்கள் வேணா இவர்களை சொல்ல முடியும். ஏன்னா நீங்க ஒரு விஷயம், ஒரே ஒரு சின்ன விஷயம், கொள்கை எதிரின்னு பேசுறாரு வந்ததுல இருந்து. எந்த பிஜேபி காரனாவது உன்னை திட்டிருக்கானா? எந்த பிஜேபி காரனாவது திட்டுறானா? நயனா நாகேந்திர கரூர் விஷயத்துல உனக்கு அவ்வளவு கூஜா தூக்குறாரு. சரியா? அதை தூக்கிட்டு போய் சிடி நிர்மல்குமார் பிரஸ்ல பேசுறாரு, நயனா நாகேந்திரனே இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு. அதாவது நீ எதிரிங்கிற எவனா உன்னை எதிரியா பார்த்தான்னா நீ வந்து அவனுக்கு தீர்க்கமான எதிரியா இல்லைன்னு அவனுக்கு தெரியுது. நீ ஒரு காமெடி பீஸ்னு உனக்கு தெரியுது. அப்ப யாரு இன்னைக்கு எதிரி? இன்றைய அளவுல நீங்க இங்க வேணாங்க, வெஸ்ட் பெங்கால்ல போய் கேட்டாலே தெரியுங்க. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து, ஆந்திரால இருந்து எங்கெல்லாம் இந்த நேற்றுக்கு வந்து கர்நாடகால பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு கவர்னர். இதை இவங்க வந்து இந்தியா ஃபுல்லா கவர்னரை வச்சு இதே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சித்தராமையா பேசியிருக்கிறாரு. அதற்கு ஆதரவு யாரு கொடுக்குறா? திமுக தலைவர் தான் கொடுக்குறாரு, நம்மளுடைய முதல்வர் தான் கொடுக்குறாரு. இங்க ஒரு பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இங்க ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு போர் நடந்துட்டு இருக்குது. இந்தியாவை காப்பாற்றுகிற ஒரு போர் இருக்கு. நேற்று கூட ட்வீட் போட்டிருக்கிறாரு, யூனிஃபார்மிட்டிக்கும் யூனிட்டிக்கும் வித்தியாசம் பத்தி முதல்வர் போட்டு. உனக்கு அதெல்லாம் தெரியுமா? நீ யாரு? நீ முதல்ல உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ இப்போ முதல்ல படத்துல ஏதாவது அரசியல் பேசியிருக்கியா? நீ இது வரைக்கும் வந்துகிட்டு நாடகம் சர்க்கார் படத்துல பேசிருக்காரு, இலவசங்கள்லாம் தூக்கி போட்டு இப்ப இலவசம் தரணுங்கிற நீ பேச இப்பதான் பேசின. நீ அட்லீஸ்ட் 20 வயசுல நான் முட்டாளா இருந்தேன், பேசிட்டேன், இப்ப எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு, மாத்திக்கிட்டேன்னு சொன்ன. நீ இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் வருது,
அதுல இலவசத்தை ஒழிப்பேன்ட்டு நீ உன்னுடைய முதல் மாநாட்டிலே சொல்ற இலவசத்தை கொடுப்போம், மீன் மீன் சாப்பாடு கிடைக்காத வரைக்கும் மீனை கொடுக்கணும், அப்புறம் தான் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கலாம் பேசுற. இது நீ உனக்கு என்ன தெரியும்? எனக்கு அதான் நான் சொல்றேன்ல, இதை ஒரு அரசியலாகவும் இவரை ஒரு அரசியல் தலைவராகவும் இவர் ஏதோ தெரிஞ்சு உணர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வைத்து பேசுவதாகவும் நம்ம விவாதிக்கிறதே நம்ம ரொம்ப தரந்தாழ்ந்து போனதா தான் எனக்கு ஃபீல் ஆகுதே தவிர, இதுக்கெல்லாம் பதில் சொல்ற நிலைமைக்கு தமிழ்நாடு அரசியல் வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. இல்ல பாஜக வந்து தாவேக்காவை எதுவுமே மிரட்டல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா நேத்தைக்கு கூட தமிழிசை அவர்கள் பேசும்போது என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நீங்க வந்து நிம்மதியா இருக்கலாம், திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா நீங்க வந்து கரூர் சம்பவத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்போ ஒரு மிரட்டலா பார்க்க முடியாது. மிரட்டல் இருக்குன்னு தான் நான் சொல்றேன், மிரட்டல் இல்லைன்னு நான் சொல்லல. இந்த இன்னைக்கு கூட பாருங்க, ஜனநாயகம் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறப்ப சென்சார் கொடுக்கணும்னு சொன்னதை வந்து மறுபடியும் இது பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. இது வந்து மிரட்டல் ஒண்ணு இருக்குது, இல்ல வேணுனே பிஜேபிக்கு எதிரானதாக இந்த மாதிரி சலித்தனமான விஷயம். நீங்க எப்பயுமே ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, ஒருத்தர் வந்து ஆதாரபூர்வமாக சட்ட ரீதியாக பாஜகவை எதிர்ப்பவர்களை விட இந்த மேம்போக்கா பேசிக்கிட்டே இருப்பாங்க, சும்மா பேசுவாங்க இல்ல, ஆனா உண்மையிலேயே எதிர்ப்புலாம் இருக்காது. அது மாதிரியான ஒரு எதிரியாக பாஜகவிற்கு விஜயை கட்டமைக்கலான்றது பிஜேபியோடைய ஐடியாவாவே கூட இருக்கலாம். நான் இதை வந்து அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா இந்த ஜனநாயகம் படத்துல என்னத்த இருக்குன்னு இதுக்கு இன்னமும் சென்சார் கொடு, அது ஏற்கனவே வந்த படம், இன்னமும் சென்சார் கொடுக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இது வேணுனே ஏதோ பண்ணிக்கிட்டு இவங்களுக்குள்ள ஏதோ விளையாண்டுட்டு இருக்காங்க தவிர, ஒரே ஒரு விஷயம், இவ்வளவு குழப்பங்கள் இங்க நடந்தாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்திய அளவுல பாஜக எதிரியாக நினைப்பதும் பாஜகவை எதிரியாக கருதி செயல்படுவதும் திமுக மட்டும்தான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இல்ல பாஜக வந்து இத்தனை மிரட்டல்கள் அழுத்தங்கள் கொடுத்தாலுமே என் மூஞ்ச பார்த்தா இதெல்லாம் பார்த்து பயப்படுற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டிருக்காரு. இவர் வந்து இந்த உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்பட தெரியுது, நல்லா தெரியுது, மூஞ்சியை பார்த்தா நல்லா தெரியுது. என்ன தெரியுது? நல்லா அழுத்தத்துக்கு நீ அழுத்தமே வேணாம், எப்படின்னாலே பயப்படுவேன்னு தெரியுது. நீதான் இப்படி என்ன, நீ என்ன உன்னுடைய வரலாறு எடுத்துப்பாரு. நீங்க எப்படிங்க இப்ப எங்க தலைவர் பேசலாம், நான் பார்த்தா என்ன பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியுதான்னு எங்க தலைவர் பேசினார்னா, தளபதி பேசினார்னா மிசால் எல்லாம் கைதாயிருக்காருப்பா. ஏன் உதய் சார் பேசினா கூட ஹம்மர் எல்லாம் தூக்கிட்டு போனாங்க. இவரே சிபிஐ ஆபீஸுக்கு அடுத்த நாள் போய் 2வது நாள் சிபிஐயே கொண்டாந்து ஹம்மர் அவர்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. இவங்க பேசலாம், நீ பேசலாமா? நீ யாரு? தலைவா படத்துல டைம் டு லீடு வந்து பிளாக் கலர்ல ஸ்டிக்கர் அப்படி தானே ரிலீஸ் பண்ண, நான் பண்ண மாட்டேன். அதை இப்ப என்னோட ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபான்றது எனக்கு பெரிய காசு. அது வெண்ணிட்டு சட்டு அது ஒரு ஸ்டேக்ல இருக்கும் பொழுது இப்படி உன்னுடைய சுயமரியாதை இழந்தாதான் அந்த 2 லட்சம் உனக்கு கிடைக்கணும். நான் அதை பண்ண மாட்டேன். ஆனா நீ பண்ணியே வெக்கமே இல்லாம நீ தலைவா டைம் டு லீடுன்னு போட்டல, அதுல வந்து கருப்பு ஸ்டிக்கரை ஒட்டி யாரு ரிலீஸ் பண்ணா? நாங்க ரிலீஸ் பண்ணோமா? நீ தானே ரிலீஸ் பண்ண. உன்னுடைய வரலாறு ரொம்ப கேவலமான வரலாறுலாச்சு. அது என்ன 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சா? இப்பதானே பேசினேன். இன்னும் இருக்க வீடியோ பச்சையா இருக்கு, வீடியோ அக்கல்ல கையை கட்டிக்கிட்டு நீயும் உங்க அப்பாவும் கொடநாட்டுக்கு அதை தானே ஏடிஎம்கே இன்னைக்கு ஏஐல மார்க் பண்ணதுல நமக்கு இது இல்லை. ஆனா உண்மையிலேயே போய் கெஞ்சினியா இல்லையா? அப்புறம் என்னமோ இந்த மூஞ்சியை பார்த்தா பயப்படாம தெரியாது, உனக்கு உறுத்த வேணாமா? நல்லா தெரியுது, பச்சையே தெரியுது பயப்படுவேன்னு, அவ்வளவுதான் சொல்ல வேண்டியிருக்கு. இல்ல தேர்தலையே விஜய் வந்து போட்டியிட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து அரசியல் வட்டாரங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த தேர்தலை வந்து 3 இல்லைன்னா 4 தொகுதியில போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் சொல்லி 230 அவங்க இல்ல அது வந்து மதுரையில சொன்னாங்க. ஆமா, அது அப்படிதான். அவர் புஷி ஆனந்தனுடைய அந்த அறிவு ஆற்றல் நீங்க அங்கேதான் பார்க்கணும். அவருடைய பிளான் அதுதான். ஆனா அது சட்டத்தை இடம் கொடுக்காதனால அவங்க 4 இப்ப வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா ஏதாவது சட்டத்துல அமெண்ட்மெண்ட் ஏதாவது பண்ணா ஒரு 40 வரைக்குமே விஜய் போட்டி போடுறதா இருக்கிறாரு. அவர் அந்த இதுல மேடையில பேசினார்ல, மதுரை விஜய், மதுரை தெற்கு விஜய், அது உண்மையிலேயே எடுத்துக்கிட்டாரு புஷி ஆனந்த். அதுதான், வேற ஒண்ணு. அவ்வளவு அறிவாளிகள் தான் அந்த கட்சியில இருக்கிறாங்க. இல்ல ஆனா ஜெயலலிதாவுமே 4 தொகுதியில வேணுனே பண்ணாங்க, 2ல நிக்கலாம், 4ல இருந்தா கண்டிப்பா இது பண்ணுவாங்க. வேணுனே பண்ணாங்க. அவங்க ஊழலுக்காக தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்படாம இதற்காக நிராகரிக்கப்படணும், அந்த செய்தி தான் மக்கள்கிட்ட போகணுன்றதுக்கா அது வேணே பண்றது. அது ஒரு தேர்தல் யுக்தி, அது ஸ்ட்ராட்டஜி. முட்டாள்தனமா பண்ணல. இவங்க உண்மையிலேயே நம்பிக்கிட்டு இருக்காங்க அதிக இடத்துல நின்னாதான் மாசுன்னு இவங்க நினைச்சு. நான் தான் சொல்றேன் இல்லைங்க, இவங்களுக்கு எல்லாமே நம்பர்ஸுங்க, இவங்களுக்கு அறிவே கிடையாதுங்க. நீங்களும் நானும் இப்ப எங்கேயாவது ஹோட்டலுக்கு போனா நமக்கு 2 பரோட்டா வேணும்னா 2 பரோட்டா சாப்பிட்டு வந்துருவோம். இவங்க எப்படின்னா பக்கத்து டேபிள பார்ப்பாங்க, அவன் 4 பரோட்டா சாப்பிட்றானா, அப்ப நம்ம 5 பரோட்டா சாப்பிடணும். இதுதான் இவங்க வந்து ட்விட்டர்ல இப்படிதான் இவங்களை வந்து பிரீட் பண்ணி வளர்த்துருக்காங்க. அந்த படம் இவ்வளவு ஓடிச்சா, இவ்வளவு கலெக்ஷனா, நம்ம நீங்க ஒண்ணும் இல்ல, ட்ரெய்லரு ஜனநாயகம் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்ப நீங்களும் நானும் ஒரு ட்ரெய்லர் பார்த்தா நல்லா இருக்கு, நல்லா இல்ல, அந்த படமா இருக்கு, இவ்வளவுதானே பேசுவோம். இவங்க எல்லாம் கத்திட்டு வராங்க, 1000 கோடி அடிக்குது, 1000 கோடி அடிக்குது. 1000 கோடி அடிச்சா உனக்கு தரப்போறானா? உனக்கு ஒரு 1000 கிடைக்குமா? முதல் நாள் நீ தான் பிளாக் டிக்கெட் வாங்கி பார்க்க போற. இவங்க இப்படிதான் பிரீட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் புஷி ஆனந்த் வரைக்கும்.
ஓகே. புஷி ஆனந்தே அதனாலதான் நம்பர்ஸ பேசுறாரு. நாங்க இத்தனை தொகுதியில ஒருத்தன் நிப்பான்னு எதுங்க பேசணும்? இது ஏதாவது அறிவு இருக்கா? இன்னொன்னு, ஒண்ணு நின்னாதானங்க கான்பிடன்ஸ் இது. இந்த 2 நிக்கிறதே தமிழக கலாச்சாரமே கிடையாது. நீங்க தமிழ்நாடுல ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற பெரிய தலைவர்கள் யாருமே 2 தொகுதியில வேட்புமனையே செய்ய மாட்டாங்க. இது வந்து நார்த் இந்தியா பாலிடிக்ஸ், நார்த் இந்தியா கலாச்சாரம் இது. நீங்க இந்திரா காந்தி சரி அமைதியில நிப்பாங்க, ரேபரேலி மோடி பண்ணியிருக்கிறாரு, சோனியா காந்தி பண்ணியிருக்காங்க, இப்ப இன்னமும் பிஜேபியில நிறைய பேர் பண்றாங்க, ராகுல் காந்தி கூட பண்றாரு. ஆனால் அதை வந்து தமிழ்நாட்டுல அசிங்கமா பார்ப்பாங்க. ஏன்னா கான்பிடன்ஸ் இல்லைன்னு நினைப்பாங்க. 2 இடத்துல நின்று ஏதாவது ஒண்ணுல ஜெயிச்சா கான்பிடன்ஸ் இல்லைன்னு நினைப்பாங்க. அதை கொண்டாந்து இங்க பெருமையா ஒரு ஆள் பேசுனாங்கன்னா இவங்களுக்கு அறிவே இல்லை. இவங்களுக்கு இது வரைக்கும் எங்க விஜய் கட்சி ஆரம்பிக்கிற அன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்கு அரசியல்ன்ற வார்த்தையை இவங்க வாழ்க்கையில யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இது வந்து நம்மளோட தப்பு தான். நான் அவங்கள ஒண்ணுமே நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஒரு திமுக இவரு எம்எல்ஏ இவர் இருக்காரு, எல்என் டாக்டர் சொன்ன மாதிரி இது நம்மளுடைய தவறு தான். அண்ணா நூலகம் கட்டுறோம், கலைஞர் நூலகம் கட்டுறோம், இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்குறோம், எவ்வளவோ படிப்புக்கு செஞ்சுருக்கிறோம். இப்படி ஒரு கூட்டமும் சைடில் வளர்ந்துக்கிட்டே இருக்குன்றத நம்ம பார்க்காமே விட்டது வந்து தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு தோல்வியாக தான் நான் பார்க்குறேன். இல்ல இப்போ வந்து ஒரு 72 நாள் கழிச்சு விஜய் பேசியிருக்காரு. அதனாலதான் இது வந்து பூம் ஆயிருக்கு அப்படின்னு எப்படி சொல்லலாம். எண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எப்படி கடைசியா டிசம்பர் 18ஆம் தேதி பேசினாரு. அதான் எப்படி நீங்க இது கால்குலேட் பண்றீங்க? இப்போ எனக்கே நான் இப்போ 2 நாள் முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணேன்னா எத்தனை நாள் ரெஸ்ட் டே விட்டேன்னு தெரியல. உண்மையிலேயே ஊடகவியலாளர்களா நான் இந்த விஷயத்துல பாராட்டுறேன். 72 நாள், 71 நாள், கடைசியாக 69 நாளைக்கு முன்னாடி பேசினேன். இது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்காகவே நான் வந்து இல்ல விஜய் பேசுறது ரொம்ப கஷ்டமா எடுத்துக்க வேணாம். ஏன்னா அவர் வந்து சனிக்கிழமை போவாரு, மைண்ட்ல பிக்ஸ் ஆயிரும். மாசத்துக்கு ஒரு தடவை பேசுவாரு. கடைசியா டிசம்பர் 18 பேசினாரு. அடிக்கடி பேசுறாங்க. டெய்லி இப்போ வந்து முதலமைச்சர் மாதிரி பல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாங்கன்னா நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அதனால பிரச்சனை. இது வந்து ஈஸியான ஒரு விஷயம். ஆனாலுமே இது பாராட்டு. ஏன்னா இந்த 72 அந்த மாதிரி நாள் கணக்கு எனக்கு ஞாபகம் இருக்காது. மற்றபடி விஜய் அடுத்து ஆனா அண்ணமே 70 நாள் கழிச்சு பேசினா எலெக்ஷன் முடிஞ்சிடும். ஏன்னா இப்ப எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனே வந்து 70 நாள் தான், 70 நாள் 80 நாள் தான் இருக்கு. இப்ப அடுத்து விஜய் இப்போ வந்து எலெக்ஷன் வரைக்குமே உங்க இந்த கணக்குப்படி அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நாள் தான் பேசுவார். இதை வச்சு நீங்க இன்னொரு ஒரு கொடுமை நான் சொல்லவா? நான் வந்து விஜய் பேச்சை பார்ப்பதே நீங்க உங்களாலதான். நீங்க வந்து இந்த மாதிரி டிவில அதை பத்தி இந்த கருத்து கேட்டனால, இல்லைன்னா அதை நான் பார்க்கவே மாட்டேன். அது மாதிரி ஒரு கொடுமை வந்து எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க 70 நாள் கழிச்சு பேசுறல்ல, 70 நாள் கழிச்சு பேசினா அந்த பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? மிச்சம் அடுத்த 70 நாள் கழிச்சு தான் பேச போறேன்னா அந்த 70 நாளும் உன்னுடைய தொண்டர்களை உயிர்ப்போட ஒரு விவாத பொருளாகவும், உன்னுடைய நீ வந்து எதிரிங்கிறல்ல 2 பேரையும் சொல்றேன், திமுகவையும் சரி பாஜகவையும் சரி அலற விடும் வண்ணமா இருக்கவன் நம்ம. நீ பேரே சொல்லாம 70 நாள் கழிச்சு வந்து சொன்னா என்ன, 7 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பேசினா என்ன? அதுலதான் கண்டென்ட்டே இல்லையே. இல்ல பயந்து போனவங்க தான் அடிக்கடி பேசிட்டே இருப்பாங்க. தைரியமானவங்க எல்லாம் பேசாம தான் இருப்பாங்க. அது ஆதவர்ஜுனா உதிர்த்த ஒரு முத்து. இது எங்கேயாவது கேள்விப்பட்டு என்னத்தையாவது சொல்லலாமாங்க? இது என்னத்தை வேணா சொல்லிட்டு போலாமா? அப்ப இன்னும் 50 நாள் கழிச்சு பேசு, இன்னும் 500 நாள் கழிச்சு பேசு, இன்னும் பயங்கர வீரன் நான் நினைப்பாங்கல்ல. இன்னும் 10 வருஷம் பேசாத. இந்த இவரு முத்துராமலிங்க தேவர்லாம் மௌன விரதம் இருந்தாருமாங்க. அது மாதிரி நீ பாட்டுக்கு இரு, இன்னும் உன்னை தைரியமா தான் நினைப்பாங்க. எங்க இருந்துங்க இவங்க எல்லாம் ஐடியா பிடிச்சிட்டு வராங்க? ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. இல்ல அவங்க பேசல அப்படின்னாலுமே அவங்க வந்து ஒரு விவாத பொருளா மாறி இருக்காங்க அப்படிங்கறத அவங்க ரொம்ப பெருமையா சொல்றாங்களா? அது உண்மைதானே? அது அவங்களுடைய நோக்கமே என்னன்னா, தாங்கள் எப்பயுமே நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கணும். சீமானுக்கு இருக்கும் இந்த கேரக்டர். சீமான் டெய்லி பாருங்க, டெய்லி இந்த பக்கம் ஒரு பெண், இந்த பக்கம் என்னைக்கு அவர் வந்து பெண் பிரச்சனை வந்துச்சோ இந்த பக்கம் ஒரு பெண், இந்த பக்கம் ஒரு பெண். அதே மாதிரி முஸ்லிம்களை என்னைக்காவது திட்டி வந்துச்சுன்னா பின்னாடி 2 பேரை பரதா பண்ணிக்க வச்சிருப்பாரு. அது வந்து ஒரு செட்டிங் போட்டு டெய்லி பிரஸ் மீட், நீங்க என்ன வேணா கேளுங்க, தலைமை அசராம பொய் சொல்லுவான், இல்ல அசராம வாட்ஸ்அப்ல படிச்ச சொல்லுவான். இது வந்து ஒரு விதமான மன பிரச்சனை. அண்ணாமலைக்கு அது இருக்கும். நீங்க எப்பயுமே விவாதத்துல வந்துகிட்டே இருக்கணும். என்ன நான் அவங்கள பாராட்டுறேன் அப்படின்னா, அவங்களாவது பேசி வந்தாங்க, என்னத்தையும் ஒண்ணு பேசி வந்தாங்க. நீ வராமே இருந்துட்டு உன்னை பத்தி என்ன விவாதம் நடக்குது? பனையூர்ல இருக்க, வெளியே வா, எப்போ வருவா? இவன் அசிங்கமா தானே பேசிட்டு இருக்காங்க. அதுல என்ன உனக்கு பெருமை இருக்கு? இதுல என்ன பெருமை இருக்கு? அப்ப எல்லாமே தன்னை பற்றி என்ன பெருமைப்படணும்னே தெரியாம ஒரு கும்பல் இருக்கு. அதை ஏத்தி விடுறதுக்கு இந்த ஆதவர்ஜுனா. அது பத்தாதுன்னு சீமான் கதையை வேற ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. சீமான் சொன்ன கதை தான் அது. டெல்லிக்கு போனேன், 4 பேர் உடனே வந்தாங்க, வந்து என் கூட செல்ஃபி எடுத்தாங்க. அதே மாதிரி நான் டெல்லிக்கு அண்ணனோட போனேன், எல்லா இடத்துலயும் ஆள் வச்சிருக்காரு, செல்ஃபி எடுத்தாங்கன்னு சின்னம் கிடைக்கிறதுக்கு கூட ஆமா. அங்கே ஒருத்தர் வந்து ஃபேன் இருக்காராம், அவர் தான் கொடுக்குறாராம். இதுதான் எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு இவங்கனாலதான் இவங்க விஜய்க்கு வந்து இந்த கரியரின் உச்சம்னு சொல்றாருல, அது எல்லாமே நாசமா போக போறது இவங்கனாலதான் போக போகுது. வேற ஒன்றும் நான்
சொல்றதுக்கு இல்லை. இல்ல இதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு பல பிரச்சனைகள்ல ஆதவ அர்ஜுனா தான் விஜயை மாட்டி விட்டாரு அப்படிங்கறத நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். சோ அதே மாதிரி இப்ப பேசும்போதுமே விசிகாவுல வந்து வெறும் 20 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, நீங்க அதை பேசும் பொழுது விஜயோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாத்தீங்களா எவ்வளவு மோசமா இருந்துச்சு. சும்மாவே அவர் எப்பவுமே ஒரு மாதிரியா ஒரு கான்ஸ்டிபேட்டட் இப்ப கூட மீம்ல திருட்டு போன மாதிரி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படிதான் போட்டிருக்காங்க. அப்படிதான் இருந்தாரு. போன தடவை எப்படின்னா எங்க அண்ணனை தொட்டு பாருடா, அப்படியே அந்த வடிவேலு காமெடி, அந்த கால்வாயில சாணி இருக்கப்ப எங்க அடிப்பாங்க. அண்ணனை அடிச்சு அதே வடிவேலு வீட்டுக்கு வந்து பாருடா, அதே மாதிரி பேசுறாரு. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஏதோ ஒரு விஷயத்துல லாக் ஆயிட்டாரா விஜய் ஆதவர்ஜுனாட்ட, இல்லைன்னா காசு எதுவும் ஆதவர்ஜுனா செலவழிக்கிறாரா, இல்லைன்னா இப்படி ஒருத்தன் உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தா உங்களுக்கு தெரியாதாங்க, அவன் நம்மள ஓட்டுறான் நம்மள மாட்டி விடுறான்னு தெரியாதா உங்களுக்கு? அது எப்படிங்க நீங்க அது அப்பாவே கூட அவரை தெரியாத ரசிப்பீங்க? அளவுக்கு வெள்ளை மனசு கொண்டு அதை வருது. இருக்கலாம். நான் வந்து அதையுமே நீ காலையில கூட இப்பதான் நான் ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் பண்ணேன். உண்மையிலேயே கூட இருக்கலாம். நீங்க ஒத்துக்கிட்டாரு, நீ டெல்லிக்கு போயிட்டாரு, வந்துட்டாரு, ஜனநாயகனை அழுத்தம் கொடுத்து தான் நிறுத்துறாங்கன்னு சொல்ல கூட மாட்டேங்கிறாரு. அவ்வளவு பச்சை பிள்ளையா இருக்காரு. அவர் இன்னும் வாயில தாமரை கோஆபரேட் பண்ணுன்னு விஷத்தை ஊத்திட்டு தான் இருக்காங்க பாஜக காரங்க. இன்னும் பாருங்க சென்சார் கொடுக்கல. அப்ப அதான் எய்தர் மிகப்பெரிய பயந்தாங்குழியா இருக்கணும், இல்லைன்னா ஒரு பச்சிளங்குழந்தையா இருக்கணும். இந்த ரெண்டு தானே என்னால் விஜயை இது பண்ண முடியுதே தவிர ரொம்ப பாவமாக தான் இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு வீழ்ச்சியை விஜய் சந்திக்க போறாரு கூட இருக்கிறவங்கனாலேயே. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இல்ல இவ்வளவு பயந்தாங்கோலி பாவம் இவ்வளவு அடி வாங்கி மிதி வாங்கி எதுக்காக இவர் வந்து அரசியலுக்கு மக்களுக்காக தான் வராரு. அப்படிதானே உச்சத்தை சொல்றாரு. விட்டு மக்களுக்கு நல்லது செய்யறது. கரியரின் உச்சம், அது கரியரின் உச்சம்னு சொல்றதே முதல்ல ஒரு ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. உன்னை யாரு வர சொன்னா, வந்ததை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்க. யாராவது என்னமோ கரியரின் உச்சம், கலைஞர் கூட தான் கரியரின் உச்சத்துல இருந்தாரு. கலைஞரை தவிர எழுத்தாளரின் பேரு போட்ட ஒரே ஒரு எழுத்தாளர் உலகத்திலே யாரு? உலக ரைட்டர்ஸ்லேயே யாரு? கலைஞர் பேர் மட்டும் தான் போட்டாங்க. கரியர் உச்சத்துல தான் நீ மட்டும் தான் கரியர் உச்சத்துல போனியா? ரஜினி போனது இல்லையா? எம்ஜிஆர் சிவாஜியை விட நீ கரியர் உச்சன்றது மாறிட்டே தான் இருக்கும். நீ இப்படியே நிக்க போறியா? உனக்கு நல்லா தெரியும் இதுக்கப்புறம் போனோம்னா அடுத்து இன்னொருத்தர் வந்துருவாங்க, சினிமால அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்துருவாங்க. அந்த நேரத்தில் நீ சரியா வர்ற. என்ன கரியரின் உச்சம்னா எனக்கு இது வந்து புரியவே இல்லை. உன்னை யார் இப்படி கூப்பிட்டா? வாங்க சார் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். மக்கள் அழுத்தத்துல இருக்காங்கன்னு பேசுறேன். மக்கள் ஏன் அழுத்தத்துல இருக்காங்க? லூசா நீயே. மக்களும் வந்து இந்த ஆட்சி பிடிக்கலன்னா ஓட்டு போட போறாங்க, ஆட்சி பிடிக்கலன்னா ஓட்டு போட போறாங்க, திட்ட போறாங்க, சோசியல் மீடியால திட்ட போறாங்க. ஒன்ன மாதிரிலாம் அவங்க வந்து மறைஞ்சு கொள்கை எதிரி, அந்த எதிரி, இந்த எதிரின்னு வார்த்தைகளை மறைச்சுலாம் பேச மாட்டாங்க. பச்சையா திட்டுவான் மக்கள். மக்களுக்கு அவன் எதுக்கு அழுத்தத்துல இருக்க போறான்? நீ தான் அழுத்தத்துல இருக்க. நீ தான் அழுத்தத்துல பனையூர்ல ஒளிகிற, டெல்லிக்கு போற, கூடவே ஒரு ஜோசியரை கூப்பிட்டுக்கிட்டே சுத்துற, எல்லா ஃப்ராடு வேலையும் அப்பட்டமா தெரியுது. அப்புறம் என்னமோ மக்கள் அழுத்தத்துல இருக்காங்கன்னு பேசுறியே. இதெல்லாம் வந்து அழுத்தம் அப்படின்னு சொல்லும் போது கேட்கிறேன், பாஜக வந்து ஒரு பக்கத்துல இருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க, சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு, சென்சார் போர்டு போயிட்டு இருக்கு, அமேசான் பிரைம் கூட உள்ள வந்து இப்போ இது கேட்டுட்டு இருக்காங்க, ஐடி பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இவங்களும் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே வந்துட்டு தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லப்பா அப்படிங்கிற ஒரு நரேஷனை எடுத்துட்டு வர்றதுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போ பிஜேபி வந்து இதை ஒரு கட்சிகிட்ட பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. நீங்க மகாராஷ்டிரால பண்ணியிருக்காங்க, நீங்க எல்லா ஊர்லயுமே பண்ணுவாங்க. அவங்க யாராவது ஒரு கட்சி இருந்தா கட்சியை உடைக்கிறது, அஜித் பவாரை வந்து இது பண்றது, அஜித் பவாரை பண்ணாங்க. எல்லாத்துலயுமே இதை வந்து பண்ணுவாங்க. இதை பண்ண முடியாத ஒரே ஒரு கட்சியா திமுக மட்டும் தான் இருக்கு. செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வச்சிருந்தாங்க, நேரு மீது பண்ணாங்க. இதை வந்து பண்ண முடியாத ஒரு கட்சியாக திமுக மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த ப்ராசஸ் யாரையாவது கூப்பிடுறது, சிபிஐ கூப்பிடுறது, டெல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறது, இது எல்லாமே அவங்க பண்ணி முதல்ல அடிமையாக்கிக்குவாங்க. நீங்க வந்து கண்டிஷன்லாம் ரெண்டாவது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீ என்னோட எம்ப்ளாயி இதெல்லாம் கையெழுத்து போட்டுருன்னு இவர் கையெழுத்து போட்டு வந்திருக்கிறாரு. இன்னுமே பிஜேபி என்னெல்லாம் சொல்லுமோ அதையெல்லாம் தெளிவாக அவர் வந்து கண்ணை மூடிட்டு செய்வார்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது. இல்ல பிஜேபியை பத்தி இந்த பேச்சுலயுமே விமர்சனம் செய்யல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, பிஜேபி எந்த ஒரு ஊழலுமே செய்யல, அதனால அவங்க வந்து பேசல அப்படிங்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இந்த கட்டியிருக்காங்க குஜராத்தில் 20 கோடிக்கு டேங்க்கு கட்டி திறக்கிறதுக்கு முன்னாடி இடிஞ்சு விழுந்திருக்கு. இது குஜராத்தில் மட்டும் இதுவரை 11 பாலங்களுக்கு மேலே இவங்க கட்டினது பிஜேபி ஆட்சி தான். அதுவும் இப்போ தமிழ்நாடு மாதிரி அதிமுக பிஜேபின்னு மாறி வராது. அங்கே இப்போ எப்பயுமே பிஜேபி தான். அங்கே வந்து 11 பாலத்தில் இது வரைக்கும் இடிஞ்சு 140 பேருக்கு மேலே செத்துருக்காங்க. உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஊழல் அரசு ஒன்று இருக்குன்னா அது வந்து மோடி அரசு, பிஜேபி அரசு தான். இது என்னமோ ஊழல் செய்யலைன்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்களை வந்து முட்டாளாக்குற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்குறேன். நீங்க இதுலயும் பாருங்க விஜய்க்கு எப்படி நயினார் நாகேந்திரன் முட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதுல
ஒரே ஒரு இல்ல விஷயமா விஜய்க்கு நான் எப்படி பார்க்கணும். அவரு முட்டு கொடுக்குறாரு? நீங்க கரூர் விஷயத்துல இருந்தே அப்படிதாங்க, விஜயை காப்பாத்துறது தாங்க தமிழ்நாட்டு பிஜேபியும் பேசிச்சு, அதிமுகவும் பேசிச்சு. நேத்து தான் அதிமுக எதிர்த்து பேசுது. ஏன்னா விஜய் வந்து அவங்க 2 பேரும் டிசைட் பண்ணதுனால பிரிஞ்சு வாழ்ந்துடலாம், சேர்ந்து வாழ வேணாம்னு முடிவு பண்ணதுனால அவங்க வந்து இப்ப வந்து சண்டை போடுறாங்க. இதுக்கு முன்னாடி யாரு விஜயை வேறு யாரு தமிழ்நாட்டுல விமர்சிச்சா? பிஜேபி விமர்சிச்சா? கொள்கை எதிரின்னு கூப்பாடு போட்டாரு, கொஞ்சமாவது கண்டுக்கிட்டாங்களா? இப்போ வரைக்கும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதிமுகவும் அதே மாதிரிதான். நேத்து வரைக்குமே முட்டு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்பயும் கூட விஜய் அவர்கள் வந்து வலுவாகலாம் எதிர்க்க மாட்டாங்க. இப்ப பாருங்க, இப்பயும் பாருங்க தடவை கொடுக்குறாங்க பாருங்க இவங்க தமிழிசை. நீங்க நாங்க ஜெயிச்சோம்னா நீங்க வந்து சந்தோஷமா இன்னும் நீங்க வந்து 40 பேரை கொண்டுகிட்டே இருக்கலாம், டிஎம்கே ஜெயிச்சா அது வந்து கஷ்டம்ன்றது மாதிரிதான் தமிழிசையோட பேச்சு இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாம் ஒரே குரூப்பா தானே இல்ல அதை பாக்குறீங்க? இப்படியும் பார்க்கலாம்ல, டிஎம்கே மட்டும் ஜெயிச்சிருச்சு மவனே நீ செத்தடா அப்படிங்கிற மாதிரி கூட பார்க்கலாம்ல. ஆமா, அது அப்ப அப்ப அதுக்குமே வந்து இது நீ இது வந்து எய்தர் டிஎம்கேக்கு மாஸ் கொடுக்குறாங்க தமிழிசை, இல்ல தாவேகாக்கு சப்போர்ட் பண்றாங்க, 2 தான் இருக்கு. டிஎம்கேக்கு மாஸ் கொடுக்குறாங்கன்னா என்னால நம்ப முடியல, அது ஃப்ராடியன் ஸ்லிப்பா கூட வராது அவங்களுக்கு. அப்ப இதை தான் நம்ம ஆப்வியஸ்லி இதுதான் நம்ம லாஜிக்ல எடுத்துக்க வேண்டியிருக்கு. கடைசியா இந்த தேர்தல்ல தாவேகா வந்து அவங்க ஆளும் கட்சிக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சிக்காவது அந்த இடத்தையாவது பிடிப்பாங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 20 சொன்னாங்க, அப்புறம் 25 சொன்னாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ 34ல வந்து நிக்கிறாங்க, 34% வாக்குகள் இருக்கு அப்படின்னு. இந்த பேசும்போது 2.5 கோடி தொண்டர்கள், அதாவது ஓட்டுகள் வந்து நமக்கு இருக்கு அப்படின்னு அதுவுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எத்தனை சதவீத வாக்குகள் பெறுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அந்த எத்தனை சதவீதம் வரும்ன்றதெல்லாம் தாண்டி நான் வந்து எப்பயுமே விஜய் யாருடனாவது கம்பேர் பண்ணுவேன்னா சிரஞ்சீவியோட கம்பேர் பண்ணுவேன். நான் சிரஞ்சீவியை விட கரியரின் உச்சத்துல, உன்னை விட கரியரின் உச்சத்துல இருந்தவர் அப்ப ஆட்சி இதுக்கு வர்றப்ப, அரசியலுக்கு வரும்போது. எந்த அளவுனா, நம்ம ரமணா படத்தை ரீமேக் பண்ணாங்க தாகூர்னு. அப்ப தாகூருக்கு டிக்கெட் வாங்குறப்ப நான் எத்தனையோ பேர் இறந்து போனாங்க. டிக்கெட் வாங்குறதுல டிக்கெட் நெரிசல்ல சிக்கி. நீங்க அல்லு அர்ஜுன புஷ்பாவுக்கு கூட அல்லு அர்ஜுனை பார்ப்பதுக்கு இறந்தாங்க, இங்க கூட விஜயை பார்ப்பதற்கு இருந்தாங்க. அங்க வந்து அவர் இல்ல, டிக்கெட் வாங்குற நெரிசல்ல இருந்தாங்க. அந்த அளவு ஒரு ஸ்டார்டமோட பீக்ல இருந்த ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு, 10 சீட்டோ என்னவோ ஜெயிச்சாரு. அப்புறமா காங்கிரஸோட கட்சியை இணைச்சாரு. அப்புறமா இப்ப வந்து மறுபடியும் மாதிரியே ஆடிக்கிட்டு இருக்காரு. நீங்க எப்படி சிரஞ்சீவி 20 வருஷத்துக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரோ, இப்போ வந்து நயன்தாராவோட படம் வந்திருக்கு, அதே மாதிரி ஆடிட்டு இருக்காரு. இதே கதை தான் விஜய்க்கும் நடக்கும். இந்த எலெக்ஷன்ல ஒரு கணிசமான ஓட்டு கண்டிப்பா வாங்குவாங்க. இங்க யாருமே வந்து தமிழ்நாட்டுல விஜயகாந்த் வாங்கினாரு, விஜய் அதே மாதிரிதான், அதை விட கொஞ்சம் அதிகமா வேணா இவருக்கு இருக்கலாம். ஏன்னா இளைஞர்களின் ஆதரவு ரொம்ப இருக்கிறதுனால. ஓட்டு எல்லாத்துக்குமே இருக்குல்ல, ஓட்டு வந்து மென்டல் எபிலிட்டியை வச்சு கொடுக்கறது இல்லை, வயசு எபிலிட்டி வச்சு கொடுக்கறதுனால எல்லாத்துக்குமே இருக்கு. அப்ப இவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்க, ஒரு கணிசமான அளவு ஓட்டு. இவங்க எல்லாருமே தலைமை சிஎம் ஆகலைனாலே டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. இப்ப இவங்க வந்து திமுக மாதிரியான தொண்டர்கள் கிடையாது, அதிமுக மாதிரியான தொண்டர்கள் கிடையாது. நீங்க ஒரு அரசியல் என்பது வெற்றி தோல்வி, அடுத்த தடவை நமக்கு வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு தோணாது. அவங்களுக்கு வந்து அதை செஞ்சே ஆகணும். நீங்க ஜனநாயகன் வரலைனாலே இவங்க எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. இவங்களுக்கு கரூர்ல 40 பேர் செத்தா டிப்ரெஸ் ஆக மாட்டேங்குது, இவங்களுக்கு ஜனநாயகன் வரலைன்னா டிப்ரெஸ் ஆயிடுறாங்க. இந்த குரூப் அப்புறம் என்ன ஆகும், எலெக்ஷன்ல அண்ணன் ஜெயிக்கல அப்படின்றதே இவங்க போய் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்களால நீடிச்சு ஒரு கட்சியோட எல்லாம் இருக்க முடியாது. அப்ப காணணும்னா அந்த ஓட்டு பர்சன்டேஜ் அப்படியே குறையும், அப்புறம் அப்படியே ஆகும். திருப்பி ஒரு 10 வருஷம் கழிச்சு நடிக்க வந்துடுவாரு. இதுதான் வந்து நம்ம இவருக்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு பாதையாக நான் பார்க்கிறேனே தவிர ஒன்றும் புதுசா வரலாற்றில் இல்லாததெல்லாம் விஜய் பண்ணல, சிரஞ்சீவி பண்றதுதான் பண்ணிட்டு இருக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. இல்ல மீண்டும் படம் நடிக்க வந்துடுவாரு அப்படின்னா ஜனநாயகனை கடைசி படமா நம்ம எடுத்துக்க முடியாதா? இல்ல அப்பயே இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலாம், அதுவே கூட வரலாம், நமக்கு தெரியாது. பிஜேபி வச்சுக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே ஒன்றும் இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல பீஸ் கிடைச்சிருக்கானு, இந்த வடிவேலெல்லாம் கூட்டு போய் அடிப்பாங்க இல்ல படத்துல எல்லாம், அது மாதிரிதான் விஜய் கூட்டு போய் அடிச்சுக்கிட்டே தாங்குறான்ற மாதிரி அப்படிதான் இருக்கு. ஏன்னா நீங்க என்ன அடிச்சாலும் பேச மாட்டேங்கிறியே. திமுக காரங்க எவனாவது கவுன்சிலரை வச்சாலே அங்கே வரைக்கும் திட்டுறாங்க, கெட்ட வார்த்தையா திட்டுறாங்க திமுக காரங்க. இவன் என்னடா என்ன அடிச்சாலும் தாங்குறான்டான்னு வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க இன்னும் என் குழந்தையெல்லாம் காலேஜ் போறப்ப கூட ஜனநாயகன் வரலாம், அந்த மாதிரி கூட ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. நன்றி.